மதுரை கருப்பாயூரணி சீமான் நகரில் சாலையோரம் வீசப்பட்ட மர்மப் பொருளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், மதுரையில் சாலையோரம் மர்மப் பொருள் வீசப்பட்டிருக்கிறது. அது போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டு விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குங்க. மதுரையில் சாலையோரத்தில் வீசப்பட்ட நாட்டு வெடிகுண்டு தோற்றத்திலான மர்ம பொருளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மதுரை கருப்பாயூரணி சீமான் நகர் நூல் பட்டறை கார் தெருவில் திரியுடன் கூடிய நாட்டு வெடிகுண்டு தோற்றத்தில் மர்ம பொருள் சாலையோரத்தில் போடப்பட்டிருந்தது. அப்பகுதியில் குடியிருக்கும் மக்கள் அதை பார்த்து காவல்துறைக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். உடனடியாக வெடிகுண்டு தடுப்பு காவல்துறையுடன் மதுரை கருப்பாயூரணி காவல்துறையினர் விசாரணைக்காக சென்றிருக்கிறார்கள். அங்கு முதலாவதாக அந்த குப்பைகள்லாம் கொட்டப்பட்டிருக்கிற பகுதியில் தான் அந்த பொருளானது கிடந்திருக்கிறது. உடனடியாக காவல்துறையினர் அதை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டார்கள். மேலும் வெடிகுண்டு தடுப்பு போலீசார் அதனை சோதனையிட்டு பார்த்தபோது அது ஒரு நாட்டு வெடிகுண்டு தோட்டத்திலான பொருள், அது நாட்டு வெடிகுண்டு அல்ல என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். உள்ளே கேபிள் டிவி பணிகளுக்காக இந்த பயன்படுத்தக்கூடிய அந்த கம்பிகளை செல்லோ டேப் வாயிலாக சுற்றப்பட்டு அதை வயரை வெளியிலே திரி போன்று வடிவத்தில் வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் கேபிள் டிவி பணிகள் செய்தவர்கள் யாராவது வீசி சென்றிருக்கிறார்களா அல்லது வேறு எதுவும் பகுதியிலிருந்து கொண்டிருந்தது இந்த பொருள் வீசப்பட்டதா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள். முதலாவதாக மோப்பநாயுடன் வந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அதனை சோதனையிட்டு அந்த பொருளை பிரித்து பார்க்கும் போது உள்ளே மருந்து ஏதும் இல்லை, வெடிபொருள் மருந்து ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பகுதி முழுவதும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. யார் அது வீசி சென்றார்கள் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் மூலமாகவும் யாராவது அந்த பகுதியில் வந்திருக்கிறார்களா என்பது குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். வேறு எதுவும் அச்சுறுத்தலுக்காக இது போன்ற ஒரு நாட்டு வெடிகுண்டு தோட்டத்திலான இந்த பொருள் வீசப்பட்டிருக்கிறதா அல்லது பணிகளில் கேபிள் டிவி பணிகளின் போது யதார்த்தையாக இந்த பொருள் வீசப்பட்டதா என்பது குறித்த இந்த இரண்டு கோணங்களில் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதலாவதாக அது ஒரு நாட்டு வெடிகுண்டு என்ற ஒரு அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர விசாரணைக்கு பின்பு அது எந்த ஒரு மர்ம பொருளும் அல்ல, நாட்டு வெடிகுண்டு அல்ல என்பதை உறுதி செய்த பின்புதான் அப்பகுதி மக்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கிறார்கள். இருந்தபோதும் தொடர்ந்து காவல்துறையினர் தங்களுடைய விசாரணையை விரிவுபடுத்தி தொடர்ந்து விசாரணையானது நடத்தி வருகிறார்கள். ரம்யா, மதுரையில் சாலையோரம் வீசப்பட்டிருந்த மர்ம பொருள் குறித்த செய்தியை நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.